சக்கர சமான்யோ சிருஷ்டி சம்கார காரக. யோகினி சக்கர சாமான்யக சாமான்யக சிருஷ்டி சம்கார காரக. ந சுத ந திருஷ்ய நித்ரா நவ்ய ஆலசியம் பிரயச்சதே. அதாவது வந்து அவர் வந்து he is a adorable by யோகின்ஸ், யோகிகளால் வழிபடக்கூடிய, அதாவது வந்து அந்த பிறப்பு இறப்பு சைக்கிள் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அவர் வந்து யோகியா மாறிடுறாரு. ஏன்னா அவருக்கு இட் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா, கடவுள். ஓகேவா? அதே மாதிரி சுத்த திரிச நித்ரா, இந்த ஹங்கர் த்ரஸ்ட் தூக்கம். ஓகேவா? பசி தாகம் தூக்கம் தமிழ்ல இது 3 நாள பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்ப ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, according to Hadayoga Pradipika, which of the following practices to helpful to the not affiliated by with சுத்த, அதாவது ஹங்கர் த்ரஸ்ட் ஸ்லீப்னு கொடுத்துருவான். 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் பேர்லாம் கேட்பான். ஓகேவா? நீங்க வந்து இப்படி எல்லாம் விதவிதமா டிசைனா கொஸ்டின் கேட்பாங்களாங்க சார் அப்படின்னு நீங்க இது பண்ண வேண்டாம். ஸோ இப்படி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சீத்தலி. சீத்தலி அதை லைட்டா நாக்கம் அடிச்சு லிப்ஸ் வழியா காத்த உள்ளிழுத்து மெதுவா வந்து ஸ்லோவா மூக்கு வழியா ரிலீஸ் பண்றது. So as in the above the Sitkari, the tongue protruded a little out the lips. When air is drawn in, it is confined before and then expelled slowly through the nostrils. So இது என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குள்ம பில ரோக்க பித்தம் சுதம் திரிஷம். அதாவது வந்து கோழிக்கு என்லார்ஜ்டு ஸ்பிளீன், ஃபீவர், பைல்ஸ், ஹங்கர், த்ரஸ்ட், கவுண்டராக்ட்ஸ் ஆஃப் பாய்சன், இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த ப்ராசஸ் சீத்தலி. அடுத்து பாருங்க பஸ்திரிகா. பத்மாசனாவில் உட்காந்துட்டு பாடி ஸ்ட்ரைட், சிட் இன் த ஸ்ட்ரைட் அண்ட் க்ளோசிங் த மவுத் கேர்ஃபுல்லி. Let the air expelled through the nose and should be filled out the lotus of heart, drawing in the force, making noise, touching the throat. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து மூக்கு ஃபுல்லா காத்த எடுத்துட்டு ஃபுல்லா 2 நாசில் வழியா த்ரூ த ரைட் நாசில் அண்ட் பிரஸிங் த தம்ப் அகைன் த லெஃப்ட் சைட் நோஸ் அண்ட் ஷுட் எக்ஸ்பெல்ட் த லெஃப்ட் நாசில். ரைட் லெஃப்ட் மாத்தி 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 ஃபுல்லா வெளியே விடுவோம். So having confined it properly and it should be expelled through. பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, வாத பித்த ஸ்லேசமகாரக சரீராக்னி விவர்தனம். This destroy vada pitta and plagam and increases the digestive power. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி இதையெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரிமைனிங் பாத்தீங்கன்னா பிராமரி, மூர்ச்சா, பிளவானி அப்படின்னு 2 கொடுத்திருப்பாங்க. பிராமரி பொறுத்த வரைக்கும் நமக்கு by filling with the air force with the making noise like bringing worship and expelled it slowly making noise in the same way. ஏர் உள்ள இழுத்துட்டு திருப்பி அதே மாதிரியே வந்து வெளியே தள்ளுறது. This practice causes short of ecstacy mind by yoga nidras. சித்தே ஜாத கச்சினானந்த இல்ல சரி லைலா. அடுத்து மூர்ச்சா. மூர்ச்சா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, it is a close jalendra bandha firmly at the end of puraka and expelling air slowly called மூர்ச்சா. ஜலேந்திர பந்தா போட்டுக்கிட்டு பூரக்கம் இன்ஹேல் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மெதுவா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காத்து வந்து வெளியே போகும். அதாவது நீங்க ஜலேந்திர பந்தா போட்டீங்கன்னா தெரியும், நீங்க மூச்சு இழுத்து ஜலேந்திர பந்தா போட்டு லாக் பண்ணுவீங்க, அது பாட்டுக்கு மெதுவா வெளியே போகும். தட் இஸ் கால்டு மூர்ச்சா. சோ மனோமூர்ச்சா சுக பிரசாதக. From its causing the mind swan and giving comfort. அடுத்து நெக்ஸ்ட் பிளவானி. ஃபுல்லா வந்து காத்த நப்பிக்கிட்டு பாடி வந்து அப்படியே தண்ணியில மிதக்கிறது. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் பிளவானி. இது வந்து சித்தர்களால கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க.
when belly is filled with the water like and inside the body and filled its utmost with air. ஓகேங்களா, தண்ணி காத்த ஃபுல்லா உடல்ல நப்பிக்கிட்டு அப்படியே வந்து டீப்பஸ்ட் வாட்டர்ல போய் மிதக்கிறது. லைக் எ லீஃப் ஆஃப் எ லோட்டஸ். சுக பிளவதி பத்ம பத்ரவாத். சுக அத் பிளவட் பத்ம பத்ரவாட். ஓகேங்களா, சோ இது வரைக்கும் இதோட 3 இது ப்ராசஸ் முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. சோ இதெல்லாம் பண்ணுனா he obtained the position Raja Yoga undoubtedly and awakened by the Kumbhaka and its awakening Sukshmana become free from impurities. இப்ப நம்ம பிராணாயாம பிராக்டிஸ் பண்ணதுனால என்ன ஆகும், சத்கிரியாலாம் பண்ணதுனால பாடி ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் the no success in Raja Yoga without Hatha Yoga. ஸோ நோ சக்சஸ் இன் ஹத யோகா வித்தவுட் ராஜயோகா. நீங்க ராஜயோகாவில் சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ஹதயோகா தாண்டி தான் போயிருக்கணும். இல்ல நீங்க ஹதயோகாவிலேயே சக்சஸ் ஆகல அப்படின்னா நீங்க ராஜயோகா இல்லாம அதை பண்ண முடியாது. ஸோ ஒன் ஷுட் தேர்ஃபோர் பிராக்டிஸ் போத் தீஸ் வெல் டில் கம்ப்ளீட் சக்சஸ் இஸ் கெயின்டு. ஸோ இண்டிகேஷன் ஆஃப் சக்சஸ் பிராக்டிஸ் ஆஃப் ஹதயோகா. நீங்க வந்து பண்ணிட்டீங்க, நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க, அதுக்கு என்ன சார் எனக்கு இதுன்னா வபுவ கிறிஸ்தவம் வதேன பிரசானந்த நாத ஸ்பக்துவம் ஸ்பகுத்தத்வம் நயனே சன் நிர்மலே ஆரோக்கியத பிந்து ஜெயக. இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியதா பிந்து ஜெய அக்னி தீபனம் நாடி விசுத்தி ஹதசக்தி லட்சணம். ஓகேங்களா, ஆரோக்கியதா பிந்து ஜெய அக்னி தீபனம் நாடி விசுத்தி ஹத சித்தி லட்சணம். அதாவது உங்களுடைய பாடி லீனா இருக்கும், ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவா இருக்கும், டிலைட் அண்ட் அநாகத நாடா மேனிஃபெஸ்ட். உங்களுடைய ஐஸ் வந்து கிளியரா இருக்கும், பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும், பிந்து அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் அண்ட் அப்படைட் இன்க்ரீசஸ். Then one should know that the nadis are purified and success in the Hatha Yoga is approaching. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து நம்ம பிராணாயாம பிராக்டிஸ் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம வந்து அடுத்து உள்ள முத்ரா பந்தாக்குள்ள போறதுக்குள்ளேயே நம்ம இவ்வளவு நல்ல ஒரு பிரைட் ஆயிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க சாப்டர் 3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 3ல வந்து என்ன இருக்கு, இந்த 3rd சாப்டர்ல முத்ரா பந்தா ரெண்டுமே கலந்து கொடுத்திருப்பாங்க. சோ டு அவேக்கன் காட்டஸ் திஸ், அந்த குண்டலினி வந்து அவங்க எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி யூனிட் 3 எடுக்கிறப்ப சொல்லியிருப்பேன். குண்டலினி வந்து எங்க படுத்திருக்காங்களாம், அந்த மூலாதாரத்துல தன்னுடைய ஃபேஸ் வந்து முன்னாடி அந்த டோர் கிட்ட வச்சு படுத்திருக்காங்களாம், சுருண்டு படுத்திருக்காங்க அந்த குண்டலினி. சோ அவங்கள வந்து எப்படி ஜம்ப், அதாவது மேல எழுப்பி விடணும். அதாவது பாம்பு சுருண்டு படுத்திருக்கு, அந்த நமக்கு அஷ்யூம்ல சொல்றது, அந்த குண்டலினி பாம்பை ரைஸ் பண்றதுக்கு இந்த முத்ராவை பிராக்டிஸ் பண்ணணும். முத்ராவையும் பந்தாவையும் போட்டு மெல்ல மெதுவா ரைஸ் பண்றது. சோ மகா முத்ரா, மகோ பந்தோ, மகோ வேத முத்ரா, அப்புறம் கேசரி உட்டியானம் மூலபந்தம் ச பந்தோ ஜலேந்திர பந்த அபியக. ஓகேங்களா, காரணி விபரீத சய வஜ்ரோலி சக்தி சாலனம். சோ இந்த முத்ரா பிராக்டிசஸ் எல்லாம் நான் கரெக்டா பண்ணுனா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் we will get அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have been explained by ஆதிநாதா. அதாவது வந்து சிவனே வந்து தன்னுடைய வாயால சொல்லியிருக்காங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அஷ்ட சித்திகள் கிடைச்சிரும். மகிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரக்யாமா ஈஷித்வா வாஷித்வா. ஓகேங்களா, இந்த 8 சித்தி ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து இன்ட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. what is definition of மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரக்யமா, இசத்திவா, வாசித்வா, இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. லகிமானா மெல்லுசா போறது, கரிமான கருச பெருசா உருவாக்குறது, மகிமான பெருசு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வருஷம் எல்லா எக்ஸாம்லயும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த சித்திஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, தச முத்ராஸ், மொத்தம் 10 முத்ராஸ் இருக்கு. முத்ராவும் பந்தாவும் இதுல கம்பைன் பண்ணி கேட்பாங்க. சோ யூ ஹாவ் டு லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் பாருங்க, மகா முத்ரா, மகா பந்தா,
மகாவேத முத்ரா, கேசரி முத்ரா, உட்டியான பந்தா, மூல பந்தா, ஜலேந்திர பந்தா, தென் விபரீத கர்ணி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா அண்ட் சக்தி சாலன முத்ரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த மீன் பை மகா முத்ரா அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு லெக் உங்களுடைய ரைட் லெக் ஹோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் லெக்க ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கிட்டு நம்மளுடைய கையை ரெண்டு ரைஸ் பண்ணி மேல கையை தூக்கி இந்த பாருங்க இந்த நம்ம தம் ஃபிங்கர் அண்ட் அந்த இந்த பர்சன் ஆள்காட்டி விரல் அது ரெண்டும் அந்த ரெண்டு ஃபிங்கரையும் முன்னாடி குனிஞ்சி அந்த டோஸை பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த விரல்ல இப்படி லாக் போடுற மாதிரி பிடிப்போம். இந்த மாதிரி விரல் லாக் போட்டு கீழே குனிஞ்சு இழுத்து பிடிக்கிறப்ப அங்க வந்து ஆஸ் பர் டெக்ஸ்ட் இப்ப நான் நம்ம பேசுறது வந்து ஆஸ் பர் டெக்ஸ்ட் பிரகாரம் பேசுறோம். ஓகேவா? கீழே வந்து மூலபந்தரா போடணும், மூலபந்தா போடணும். தென் அதே மாதிரி மேல ஜலேந்திர பந்தா போட்டு லாக் பண்ணி தென் ரெண்டும் கம்பைன்ட் ஆகுறப்ப உட்டியான பந்தா இழுக்கிறப்ப உங்க குண்டலினி ரைஸ் ஆகும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டு விரல் இந்த விரல்ல அந்த ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம். அந்த விரலை வந்து அந்த விரல்ல மாட்டி இழுத்து பிடிப்போம். பிடிச்சிக்கிட்டு மூலபந்தா அண்ட் ஜலேந்திர பந்தா முன்னாடி குனிறப்ப ஜலேந்திர பந்தா போட்டு உட்டியான பந்தா உள்ள இழுப்போம், லாக் பண்ணுவோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இட் இஸ் அ மகாமுத்ரா. நெக்ஸ்ட் மகாபந்தா. வாட் இஸ் த மீன் பை மகாபந்தா அப்படின்னா ஜலேந்திர பந்தா, மூலபந்தா, ஜலேந்திர பந்தா, உட்டியான பந்தா மூணு பந்தா அட்டன் டைம்ல சேர்த்தி பண்ணுனா அதுக்கு பேரு மகாபந்தா. ஓகே? மூலபந்தா, ஜலேந்திர பந்தா, உட்டியான் பந்தா. இட்ஸ் a performed in the same time. That is called as மகாபந்தா. ஒரே டைம்ல இதை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மகாமுத்ரா. சேம் சிட் இன் த பத்மாசன் அண்ட் அதே பந்தா மூலபந்தா போட்டுக்கிட்டு அதே பந்தாவுல மெதுவா பாடியை ரைஸ் பண்றோம். கையை ஊனி பத்மாசனா உட்காந்து கிராஸ் போட்டு பாடியை ரைஸ் பண்றோம். இது மகா வேத முத்ரா. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேசரி முத்ரா. கேசரி முத்ரா நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேசரி முத்ரா ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாக்க வந்து லைட்டா மேல ஃபோல்டு பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஒரு சின்ன சதை இருக்கும். அந்த சதை வந்து முதல்ல நாக்கு பாத்தீங்கன்னா கீழே இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, இந்த சாமி படத்துல காட்டுவாங்க. நாக்க நீட்டு அப்படிம்பாங்க, டக்குன்னு வடிவேலுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல டக்குன்னு நாக்கு எடுத்து வெளியே போடுவோம். அப்படி அது ஏதோ பெரிய நாக்கா வந்து நிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாக்கை வந்து முதல்ல பிடிச்சி இழுத்து அதை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. தென் மெதுவா நாக்க மேல மடிச்சு லைட் ஷார்ப் ஸ்டீல் பிளேட்ல அந்த பிளேட்ல வந்து லைட்டா கீழே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த நாக்கு மட்டும் தனியா இதாகும், ஃப்ரீ ஆகும். அப்புறம் மெதுவா இழுத்து 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 அதுக்கு வந்து ஒரு பவுடர் இருக்கு. அந்த பவுடர் என்னன்னு ஜரண்ட சங்கீதாவில் நான் சொல்றேன். ஓகேவா? சோ தென் அதை மெதுவா ரோல் பண்ணி மேல அந்த புல்லட் மேல இருக்கும், அந்த நாக்கு மேல அந்த உள்நாக்கு மேல வச்சீங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்ல உள்ள சுருட்டி வைப்பாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் as கேசரி முத்ரா. புரிஞ்சுதுங்களா? இத வந்து உடனே நாக்க மடிச்சு வச்சு உடனே மேல ஒரே ப்ராசஸ்ல இது நடக்காது. குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல வீக் பை வீக்கா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உட்டியான பந்தா. உட்டியான பந்தா நாவல் ரீஜியன் லாக்கு, ஜலேந்திர பந்தா த்ரோட் லாக்கு மேல செர்விக்கல்ல. அடுத்தது ஜலேந்திர பந்தா ஜலேந்திர பந்தா தான் த்ரோட்டு, மூல பந்தா ஆனஸ் லாக். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க விபரீத கர்ணி முத்ரா. விபரீத கர்ணி முத்ரா பொறுத்த வரைக்கும் தலைகீழ நின்னு இதை ரைஸ் பண்றது, குண்டலினியை ரைஸ் பண்றது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹதயோகானா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹதயோகா நேத்து சொன்னேன். டு கம்பைன்ட் வித் த பிராணா அண்ட் அபானா. மேல போற பிராணனையும் கீழே போற அபானனையும் ரெண்டையும் பந்தா போட்டு லாக் பண்ணி இன்சைட் த பாடி உள்ள கொண்டுட்டு வந்து அந்த டைம்ல குண்டலினியை ரைஸ் பண்றோம். ஓகேவா? இந்த விபரீத கர்ணி முத்ராவுல இது கரெக்டா நடக்கும். நீங்க தலைகீழ நிக்கிறப்ப யூசுவலா சிரசாசனா சொல்லுவாங்க. கர்ணி அவங்க போஸ்டர் வந்து வேற மாதிரி இருக்கா சார்? இல்லைங்க மேம், இதுல வந்து சிரசாசன மாதிரி தான் வரும். ஓகே சார். அக்கார்டிங் டு ஹதயோக பிரதிபிகா இங்க வந்து சிரசாசன மாதிரி வரும். இங்க வந்து நம்மளுடைய அந்த யோகா நாலேஜ் இங்க உள்ள கொண்டுட்டு வர வேண்டாம்.
நீங்க எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கிறப்ப அக்கார்டிங் டு ஜரண்ட சம்ஹிதா, அக்கார்டிங் டு ஹதயோக பிரதிபிகா, அக்கார்டிங் டு ஹதரத்னவல்லி, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுங்க வஜ்ரோலி அமரோலி. இந்த வஜ்ரோலி முத்ராவுல 2 டைப் இருக்கும், அமரோலி சகஜோலி. அதாவது ஒன்னு செமன் வெளியே விட்டுட்டு திருப்பி செமனை உள்ள இழுக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து நம்ம யூரின் இதை வந்து அந்த இதை வந்து யூரின்ல வந்து மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லா ரப் பண்ணிக்கிறது, திண்ணீர் மாதிரி பூசிக்கிறது. கவுட்டங்கோட அந்த இதை அதாவது மாட்டு சாணத்தை எரிச்சு, இப்ப வந்து நம்ம சிவனடியார்கள் இதுல கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான திருநீர் கொடுப்பாங்க, மாட்டு சாண திருநீர். அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான மாட்டு சாணத்துல அதை வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்ப நெல்லு உமின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு அதை உருண்டை பிடிச்சி அந்த மாட்டு சாணத்தை அதை வந்து உள்ள அடுப்புல வச்சு அதை வச்சு அதை ஃபயர் பண்ணி இது பண்ணி அதை வந்து ஒரு சாம்பல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மேல உமியை நீக்கி விட்டுட்டு தென் அந்த சாம்பல் மட்டும் எடுத்து போட்டு அதை தனியா எடுத்து பேக்கிங் பண்ணி அதை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் மாட்டு சாணம். அது மாதிரி அந்த செமன்ல வந்து அந்த யூரின்ல வந்து இதை மிக்ஸ் பண்ணி கவுட்டங்கு இதை மிக்ஸ் பண்ணி மேல பாடி ஃபுல்லா ரப் பண்ணிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சக்தி சாலன முத்ரா. சக்தி சாலன முத்ரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டொமக் ரீஜனை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா லாக் பண்ணி ரிலீஸ் பண்றது, மூவ் பண்றது உள்ள உட்காந்துக்கிட்டு சிட்டிங் பொசிஷன்ல. ஸோ நம்ம அந்த ப்ரொசீஜர் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ திஸ் த மகாமுத்ரா ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ மகா கிளேசாதயோ தோஷக ஷயந்தி மர்ம நாதக. ஓகேங்களா? அதாவது கிரேட் ஈவில்ஸ் அண்ட் பெயின்ஸ். அதாவது கிரேட் சொல்லுமா தீபா? சார் இந்த அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ப்ராப்ளம் சார், வெளியில அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது. அது ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்றப்போ. சார் கேசரி முத்ரா சொல்றப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் சார், வெளியில போயிடுச்சு. திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களாங்க சார்? ஓகேம்மா, நான் திரும்ப சொல்றேன். கேசரி முத்ரா வரும், திரும்ப நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மகாமுத்ரா பிராக்டிஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரேட் ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மரணம், பயம், இது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிருமா இந்த மகாமுத்ரா நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப. நத்திங் ஹோல்சம் ஆர் இன்ஜூரியஸ். பத்தியம பத்தியம். ஓகேங்களா? பத்தியம பத்தியம். இப்ப நம்ம கொஸ்டின் கேட்கலாம், அக்கார்டிங் டு ஹதயோக பிரதிபிகா விச் பிராக்டிஸ் இஸ் கால்ட் as பத்தியம், கிவ் த பெனிஃபிட் ஆஃப் பத்தியம் அப்படின்னு கேட்கலாம். So it's the destroys the injurious effect of all rasas. ரச சர்வ நிராசக. அதாவது ரசம் அந்த நம்ம நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 7 விதமான தாதுக்களா மாறணும். ரசம், ரத்தம், மஜ்ஜை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல அந்த ரசம் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது இதை சால்வ் பண்ணிரும். அதே மாதிரி விஷம் ரோகணம், விஷம் கோரோகம், அதாவது வந்து டெட்டிஸ்ட் பாய்சன் கொடுத்தாலும் வந்து நம்ம அதெல்லாம் தூக்கிரும், இந்த இது ரிமூவ். அதே மாதிரி ஷயக, குஸ்த, குகு வர்த, குள்ம, தென் அஜீரண, and these irregularities are removed by the practice of this mudra. புரியுதுங்களா? ரெப்ரசி, ப்ரோலப்சானி, ஹோலிக்கு and disease due to the indigestion, இந்த ஆல் டைப் ஆஃப் irregularities எல்லாமே ரிமூவ் ஆயிரும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மகாமுத்ராவோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் மகாபந்தா. மகாபந்தா ஆல்ரெடி 3 பந்தா சேர்த்து சொல்றேன்னு சொல்லிட்டேன். It is a stop upward motion of all the nadis. சர்வ நாடி மூல உர்துவம் கதி நிரோதக. அடுத்தது த மகா சித்தி பிரதாயக. இந்த மகா சித்தி பிரதாயக இது எப்படின்னா கபால சோதனி மாதிரி, இதுவும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்ஜெக்ஷன் ஆஃப் திரிவேணி சங்கமக ததே கேத்ரா. ஓகேங்களா? திரிவேணி சங்கமம் எங்க இருக்குதுங்க? திருநெல்வேலி சைடுல இருக்கு மேடம். எங்க ஊர் பவானி, இங்க பவானி பக்கத்துலயே இருக்குதுங்க மேம்.
கன்னியாகுமரியில இருக்குது. அந்த திரிவேணி சங்கம் இல்ல, நம்ம பூர்வ மத்திங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி நம்ம பூர்வ மத்தி தான். ஓகேங்களா? இந்த திரிவேணி சங்கமம் இல்ல, திருநெல்வேலியில திரிவேணி சங்கம் இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க மேம், பரவாயில்ல. அடுத்து பியூட்டி அண்ட் லவ்லினஸ், ரூப லாவண்ய. இந்த ரூப லாவண்ய பல வஜ்ர தேக கண்ட ஆதிஷு அப்படின்னு வந்து படிச்சோமே இதுலயோ. எந்த சூத்திரால படிச்சோம்? அப்ப வந்து யாரும் இன்னும் பதஞ்சலி எடுத்து படிக்கல. ஓகே. Do not avail a woman without husband. So மகாமுத்ரா, மகாபந்தா are useless without மகா வேத முத்ரா. ஓகேங்களா? வீட்டுக்காரர் இல்லாம எப்படி அதாவது கணவன் இல்லாம மனைவியோ, மனைவி இல்லாமல் கணவனையும் இருக்க முடியாதோ, மகாமுத்ராவும் மகாபந்தாவும் யூஸ்லெஸ் தான் மகா வேத முத்ரா இல்லாம. சோ மகாமுத்ரா மகாபந்தசு நிஷ்பாலயு வேத வரிச்சித்தவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மகா வேத முத்ரா, அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இட் இஸ் a giver great siddhis மகா சித்தி பிரதாயக வலித்தா வேப்ப குணக வலித்தா பலித்தா. இத ரெண்டு இந்த பாயிண்ட், இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலித்தா பலித்தா, கிரே ஹேர், வேப்ப குணக, வாகினி விருத்தி காரம். இட் இஸ் இன்க்ரீஸ் த கலெக்ஷன் ஆஃப் குட் ஆக்ஷன்ஸ் அண்ட் லெசன் த ஈவில் ஒன்ஸ். புண்ணிய சாம்பர சந்திய பாபுக. ஓகேங்களா? they increase collection of good actions and lessen the evil ones. புண்ணிய சம்பாரக சந்தய பாபுக. அடுத்து நெக்ஸ்ட் கேசரி முத்ரா. கேசரி முத்ரா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி the கேசரி முத்ரா is accomplished by thrusting the tongue into the kullet. It is a turning it over itself and keeping the eyesight in the middle of eyebrows. ஓகேங்களா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்படின்னா முதல்ல நாக்கை நீங்க வேணா இழுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே இழுத்து நாக்கை இழுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் வரும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா ஷார்ப்பு புதுசா ஒரு ஸ்டீல் சின்ன பிளேடு ஒண்ணு எடுத்து அந்த நாக்கை தூக்குனீங்கன்னா அடியில ஒரு இது பிளவு நாக்கு அந்த இது மாதிரி இருக்கும், அந்த சதை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வந்து லைட்டா அறுத்து விட்டுட்டு அதுக்கு ஒரு பவுடர் இருக்கு, அந்த பவுடரை போட்டு 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 இழுப்பாங்க. போட்டு போட்டு இழுத்துட்டு அப்புறம் தான் வந்து thrusting the tongue into the kullet, அதை இதை ரோல் பண்ணி மேல வைப்பாங்க. கண்கள் வந்து ஐப்ரோஸ் மேல பார்த்த மாதிரி இருக்கணும். the turning the tongue upwards, it is a fixed on the 3 ways. 3 waysல ஃபிக்ஸ் ஆகும் அந்த நாக்கு மேல. esophagus, windpipe and palate. thus it is a makes a kesari mudra and it is called as vyoma chakra. The yogi who sits in the minutes, the yogi who sits for a minute turning his tongue upwards, it is a save from poisons, disease, death, old age, etc. He who knows the kesari mudra is not affiliated with disease, death, sloth. அதாவது வந்து நித்ரா, சுத, திருஷ்ண அண்ட் மூர்ச்சா இதுல எல்லாம் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. இத அந்த ஆல்ரெடி சொல்லி இருப்பேன். டிசீஸ், டெத்து, ஸ்லோத்து, ஸ்லீப்பு, ஹங்கர், த்ரஸ்ட் சொன்னானுங்களா? 3 இது. இந்த 3 வந்து எந்தெந்த பிராக்டிஸ் கொடுக்கும் அதை வந்து இப்படி இதெல்லாம் இந்த மாதிரி காமனா வர பாயிண்ட்ஸ் எல்லாம் தனியா எடுத்து நோட்ஸ் போட்டுக்குங்க. உங்க நோட்ஸ் வந்து எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும். மத்தவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ உங்களுக்கு ஷார்ட் பாயிண்ட் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க. அடுத்து then he who knows the kesari mudra is not troubled by disease, is not strained with karmas and it is not snared by time. ஓகேங்களா? who is body full somarasa, were bitten by daksha and its a poison cannot permit his body. ஓகேங்களா? தாஷ்யதா விஷம் தாஷ்யன சர்பதி. இந்த கேசரி முத்ரானால what are the benefits அப்படின்னா ஹங்கர், த்ரஸ்ட், ஸ்வானிங் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரி ஹூச பாடிபுல், அந்த நாகங்கள்ல உயர்ந்த நாகம் அந்த பாம்பு கடிச்சாலும் அந்த பாய்சன் வந்து பாடிக்குள்ள என்டர் ஆகாது. அடுத்து the word go means tongue and eating, it is a thrusting and the kullet which destroy great sins.
பாவங்கள் எல்லாம் போய்விடும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து இந்த யோக உபநிஷத்து எடுக்கிறப்ப சொல்லியிருப்போம். மலை போல குவிஞ்சிருக்கிற பாவத்தை நம்ம எதனால போக்கலாம்? சங்கீதா மேம் தான் ஆன்சர் சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா போயிரும். ஓகேங்களா? த டன் அதாவது இந்த மவுண்டைன் லைக் த சின்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு பை மெடிடேஷன். அடுத்தது அப்புறம் உட்டியான பந்தா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ மூலபந்தா, ஜலேந்திர பந்தா, விபரீத கரணி. ஓகே, இந்த பாருங்க. above the navel and below the palate respectively and the Suryan and the Chandra, the exercise called as விபரீத கரணி. இதை எப்படி நான் லேர்ன் பண்ணனா, it is learned from the guru's instructions. What are the benefits? Increase the appetite, ஜாத்ராகினி விவர்தனி. After the 6 month நீங்கள் கரெக்டாக செய்தால் the wrinkles வலித்தா and gray hair பலித்தா are not seen. வந்துருச்சுங்களா? வலித்தா பலித்தா. இந்த வலித்தா பலித்தா எங்க இருக்கு? கேசரி முத்ராவுல இருக்கு. அதே மாதிரி இன்னும் வேற எங்க இருக்கு? இந்த மாதிரி எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ல இப்படிதான் கேட்டிருக்காங்க. தயவு செய்து ப்ரீவியஸ் எக்ஸாமோட கொஸ்டினை நாளைக்கு வரையில பார்த்துட்டு வாங்க. Then who practice it daily even for 2 hours conquer death. ஓகேங்களா? இறப்பை வென்று விடலாம். நெக்ஸ்ட் வஜ்ரோலி. அதாவது வந்து செமன் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. லாஸ் பண்ண அந்த கன்சர்வேஷன் ஆஃப் செமன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் ஃபார் பிராக்டிஸ் ஆஃப் யோகா. அதாவது நம்மளுடைய மனம் இஸ் கனெக்டட் வித் பிந்து அண்ட் த போத் மைண்ட் அண்ட் பிந்து ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோகி. The fall of bindu is death, preservation of its life. அதாவது according to Patanjali Maharishi, brahmacharya, what is the benefit of brahmacharya? Brahmacharya pradishtaya virya labhaga. So long as bindu is in the body, there no fear of death. The two things are necessary for this. First one milk, woman behaving. இதுல வந்து பாத்தீங்கன்னா சகஜோலி அமரோலி ரெண்டு இருக்கும். அதுல டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வஜ்ரோலி, ரெண்டு டைப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுட்டங்க வந்து கவுட்டங்க எரிச்சு அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லா ரப் பண்ணிக்கிறது. ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த சாரி லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே. இது வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து அமரோலி. ஓகேங்களா? யூரின் வந்து ட்ரிங்க் பண்றது, அதாவது மிட்ஸ்ட்ரீம் யூரின். காலையில தூங்கி எந்திரிச்சோடனே அந்த யூரின் வெளியே போறதுல இதை விட்டுட்டு லாஸ்ட் இதை விட்டுட்டு நடு இதுல அந்த செகண்ட் இது மிட்ஸ்ட்ரீம் யூரினை குடிக்கிறது. இது வந்து நம்ம திருமந்திரத்துல இருக்குது. அமர வருணி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா திருமந்திரம் எடுத்து படிச்சு பாருங்க. An envious person cannot be successful this yoga. ஸோ நீங்க இதை கரெக்டா ப்ராப்பரா உங்களுக்கு பண்றப்ப உங்களுக்கு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸும் சித்திஸ் எல்லாமே அப்டைண்ட் ஆகிரும். வஜ்ரோலி அபியாச யோகேன சர்வ சித்திம் பிரயச்சதக. புரியுதுங்களா? சங்கீதா மேம் சிரிக்கிறாங்க. என்னங்க சார் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, யூரின் எல்லாம் குடிக்கிறாங்க, அது கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, சக்தி சாலனா. இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த முத்ரா பந்தா பிராக்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த 4th சாப்டருக்கு பிஃபோர் ஸ்டார்டிங் த 4th சாப்டர் we should know the variety of names of குண்டலினி யோகா, குண்டலினி சக்தி. அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. அந்த பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பேர்லாம் கூட திடீர்னு கொடுத்து லிஸ்ட்ல கேட்பாங்க. இந்த which of the following are the name of குண்டலினி according to அதயோக பிரதிபிகா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குட்டாலங்கி, குண்டலினி, புஜங்கி, சக்தி, ஈஸ்வரி, குண்டலி, அருந்ததி. These are the words of synonymous. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அந்த நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த பரமேஸ்வரி அதாவது குண்டலினி சக்தி ஸ்லீப்ஸ் covering the whole of passage by which one can go to the seat of Brahma which is free from pains. So அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், வஜ்ராசனாவுல உட்காந்து hold him firmly with the hands, the position of bulb with the near the anglet joint. இங்க வந்து வஜ்ராசனா also called as குப்தாசனா, called as சித்தாசனா. சித்தாசனா பேர் தான் இங்க வந்து வஜ்ராசனா. நம்ம உடனே வஜ்ராசனா நம்ம வஜ்ராசனாவுக்கு போயிடக்கூடாது. இந்த வஜ்ராசனா வந்து இங்க சித்தாசனாவோட பேரு.
ஏன்னா அங்க பாருங்க, the position of the bulb then will be near the angle joint where it should be pressed. The yogi sitting in with Vajrasan and having moved Kundalini should perform Bastrika and to awaken to Kundalini soon. நீங்க நம்ம இது அந்த டைம்ல பஸ்திரிகா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸிலேஷன் பண்றப்ப என்ன ஆகும்னா நம்ம குண்டலினி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி பானு சூர்யா ஷுட் பி கான்ட்ராக்டட் with navel. அப்ப நவுலி பிராக்டிஸ் பண்றோம் which will move the kundali by moving this 2 muhurtas 92 minutesல. It is drawn up a little entering sukshmana. After moving the kundalini, plenty of bastra should be performed. By such practice has no fear from the god of death. இத நீங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றப்ப இறப்பு கடவுள், அதை இறப்பை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. யமனே வந்து நின்னாலும் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போப்பா கிளம்பா அப்படின்றலாம். ஸோ பை த பிராக்டிஸ் இந்த மாதிரி எங்களுக்கு பிராக்டிஸ் பண்றப்ப என்ன ஆகும், நம்மளுடைய 72,000 நாடிஸோட இம்பியூரிட்டிஸும் கிளியர் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, த அனதர் நேம்ஸ் ஆஃப் ராஜயோகா நாதானுசோதன் 1 2 3. ஓகே, வேரியஸ் நேம்ஸ் ஆஃப் எப்படி குண்டலினி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கும் வந்து வேரியஸ் நேம்ஸ் இருக்கு. ஹதயோகாவுக்கும் இந்த ராஜயோகா அதாவது சமாதி ஸ்டேஜுக்கு வேரியஸ் நேம்ஸ் இருக்கு. ராஜயோகி, சமாதி, உன்மானி, மனோன்மணி, அமரித்வா, லயா, தத்வா, சூன்யா, அசூன்யா, பரமபாதா, அம்சனகா, அத்வைதாமா, நிர்லம்பா, நிரஞ்சனா, ஜீவன முக்தி, சகஜா, துரியா, இது எல்லாமே த வேரியஸ் நேம்ஸ் ஆஃப் ராஜயோகா. சமாதி நீங்க எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இங்க சமாதி அல்லது நாதா அனுசோதனா அப்படின்னு வரும் அக்கார்டிங் டு ஹதயோக பிரதிபிகா. சரி, இப்ப நம்ம இந்த ஆத்மாவும் மைண்டும் பிகம் ஒன், தட் இஸ் கால்ட் அஸ் சமாதி. எப்ப வந்து ஆத்மாவும் மைண்டும் ஒன்னா இணையுதோ அதுக்கு பேரு சமாதி. இது எப்படி சார்? நான் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, நம்ம சால்ட்டு வந்து உப்பு உப்புக்குள்ள சால்ட்டை வந்து உப்புக்குள்ள போட்டா எப்படி அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருதோ அதே மாதிரி சமாதியில மனம் அண்ட் ஆத்மா அண்ட் மைண்ட் பிகம் ஒன். இட் இஸ் கால்ட் as சமாதி. So when prana become lean, then mind become observed. So they are becoming equal. It is called as samadhi. So when the prana flows in the shukshmana and mind has entered in a sunya, then the yogi is free from effects of karma. எப்ப வந்து நம்மளுடைய சூக்ஷ்மனா வந்து பிராணா வந்து சூக்ஷ்மனா நாடின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி வழியா மேல குண்டலினி ரைஸ் ஆகி போகுதோ, அதாவது சூன்யம் அப்படின்னா இங்க உச்சந்தலையை சொல்றாங்க, சகசரா. ஓகேங்களா? அப்ப வந்து என்டர் ஆகிறப்ப கர்மாஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். தென் அதே மாதிரி 72,000 நாடிஸ் இருக்கு. இதுல வந்து பெஸ்ட் எது அப்படின்னா சூக்ஷ்மனா தான். அதுலயே வந்து சாம்பவி சக்தி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். இந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பவி தான் இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் யூஸ்லெஸ். ஸோ மனம், மைண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் சென்சஸ், பிரீத் இஸ் த மாஸ்டர் ஆஃப் மைண்ட். ஓகேவா? மனம் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் அண்ட் பிரீத் இஸ் த மாஸ்டர் ஆஃப் மைண்ட். த பிரீத் இன் இட்ஸ் டர்ன் டு சபார்டினேட் டு த லயா and that laya depends on the nada. அடுத்து நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு இந்த சாம்பவி முத்ரா. சாம்பவி முத்ரா அப்படின்னா நம்ம ஈஷா சிவன் வந்து கண்களை மேல நோக்கி பார்த்துக்கிட்டு கைகளை வந்து கோத்து உக்காந்துருப்பார். ஆக்சுவலா அந்த சிவன் இப்போ இது ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா அந்த ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கை வச்சுட்டு உட்காந்துருப்பார். சாம்பவி முத்ரா, கண்கள் மேல பார்த்துருக்கோம். இதை நம்ம வந்து ஜெரண்டாவில் இன்னொரு தடவை பார்ப்போம். ஸோ வேத சாஸ்திர புராணி சாமானிய காந்திக இவ ஏகைவ சாம்பவி முத்ரா குப்த குல வது ரிவ. ஓகேங்களா? குப்த குலவது ரிவ. சாம்பவி முத்ரா வந்து மத்த இதுல மாதிரி சாதாரண பப்ளிக் உமன் கிடையாது. சாம்பவி முத்ரா இஸ் த ஒன் ஆஃப் த இஸ் த ஒன் விச் இஸ் செக்லூடட் பை எ respectable lady. So aiming Brahman inwardly while keeping the sight directed to the external objects without blinking eyes. கண்களை மேல பார்த்துக்கிட்டே இருப்போம், புருவ மத்தியில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், கண்கள் வெளிநோக்கி இருக்கும்.
அதுக்கு பேர் தான் சாம்பவி முத்ரா. ஈஷா சிவன் ஸ்டாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஈஷா சிவன் ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா அது அந்த சாம்பவி முத்ரா, கண்கள் மேல பார்த்துக்கிட்டு இருக்கும். The Shambhavi Mudra and Kesari Mudra are different because their sheets, but both cause happiness. For the mind become absorbed in the Chitta Sukha Rupa Atmana. ஓகேங்களா? The mind become absorbed in the Chitta Sukha Rupa Atmana. Next one பாத்தீங்கன்னா உண்மானி. உண்மானி பாத்தீங்கன்னா fix the catch on the light. புருவ அதாவது கண்களை அந்த புருவ மத்தி அந்த மூக்கு நுனியை கவனிக்கிறது. And raised eyebrows little which is mind contemplating as before. This will create உண்மானி அவஸ்தா. Then finally தாரகா which is a steady mind calm and the half eye close. அரை கண்கள் க்ளோஸ்ல அதே மாதிரி அந்த டிப் ஆஃப் த நோஸ பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸ்டாப்பிங் த இடா அண்ட் பின்கலா. இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மூச்சு காத்து ரெண்டையும் பிளாக் பண்ணிட்டு வித்தவுட் பிளிங்கிங் அந்த நாசிய கவனிக்க சொல்றது. இப்படி எல்லாம் பண்றப்ப அதாவது இது உங்களுக்கு நல்லா தெரியும். இது 4th ஸ்டேஜ். அப்ப அவங்க ரெடி ஆயிட்டாங்க அந்த இதுக்கெல்லாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி உள்ள என்டர் ஆகுறப்ப ஒரு 4 ஸ்டேஜ் இந்த நாத அனுசோதன் சமாதி ஸ்டேஜ் இட் இஸ் ஹேவிங் த 4 ஸ்டேஜஸ். என்னென்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இட் இஸ் அ ஆத்மன் and mind become one அப்படின்னா that is called சமாதின்னு சொன்னோமா. இப்ப ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிராணா அண்ட் மைண்ட் சிட்டிங் இன் த முக்தாசனா சாம்பவி முத்ரால உட்காந்துக்கிட்டு யோகி the hear the sound through the writer. அவருடைய வலது காது வழியா சத்தத்தை கேட்கிறாரு. ஸ்ரோத்ர ஆகாசம் அக்கார்டிங் டு பதஞ்சலி மகரிஷி. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க 4 அவஸ்தாஸ். ஆரம்ப அவஸ்தா, கட அவஸ்தா, பரிச்சய அவஸ்தா, நிஸ்பாத்தி அவஸ்தா. இந்த ஆரம்ப அவஸ்தால பிகினிங் ஸ்டேஜ், கட அவஸ்தானா வெசல் ஸ்டேஜ், பரிச்சய அவஸ்தா ஸ்டேட் ஆஃப் இன்க்ரீஸ், தென் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் கன்சியூமேஷன். ஓகேங்களா? பிகினிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது, வெசல் ஸ்டேஜ், ஸ்டேட் ஆஃப் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் கன்சியூமேஷன். ஃபர்ஸ்ட் சவுண்ட் கட்டமுட்டான்னு இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். அடுத்து வெசல் சவுண்டு. நெக்ஸ்ட் தேர்ட் இந்த ட்ரம், கவுன்சி, மிருதங்க சவுண்ட் எல்லாம். அடுத்து ஃபைனலா தான் ஃப்ளூட் சவுண்ட் வரும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஒவ்வொரு கிரந்தியா பியர்ஸ் ஆகும். பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி. இதுல 3 கிரந்தி ஒவ்வொன்னா ஓப்பன், அதாவது அந்த குண்டலினி ரைஸ் ஆகுறப்ப ஒவ்வொன்னா அந்த பாயிண்ட், அந்த ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இது. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரம்ம கிரந்தி. பிரம்ம கிரந்தி இஸ் லொகேட்டட் இன் த அவர் நாவல் ரீஜியன். அடுத்து விஷ்ணு கிரந்தி இங்க செஸ்ட் ரீஜியன்ல வரும். ருத்ர கிரந்தி இங்க த்ரோட்ல வரும். சரி, இங்க தண்ணி, ஆமா தண்ணி இங்க நெஞ்சு. அடுத்து இங்க த்ரோட் இங்க ருத்ர கிரந்தி. ஃபைனலா மேல பிரைஸ் இதாகும், குண்டலினி ரைஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த லலிதா சகஸ்ரநாமம் கேட்டீங்கன்னா தெரியும். பிரம்ம கிரந்தி வினோத் விபாஷினியே ஏதோ வரும் அந்த லைன், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் கேட்டிருந்தா கரெக்டா நீங்க சொல்லியிருப்பேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டா வரப்ப இந்த சவுண்ட்ஸ் நமக்கு கடைசியா ஃப்ளூட் வாசிக்கிற சவுண்டு கேட்கும். நான் கடைசியா அந்த யோக உபநிஷத்தை எடுத்தப்ப நான் கதயோக பிரதிபிகாவில் இதை சொல்றேன் அப்படின்னு. அந்த அழைக்கின்றான் மாதவன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல கடைசியா அந்த என்னுடைய அந்த கிருஷ்ணர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாரு அந்த ராகவேந்தர் கேரக்டர். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் சவுண்டு கேட்கும். ஃப்ளூட் சவுண்டு கேட்டுதான் அழைக்கின்றான் மாதவன், நான் போறேன் இந்த மாதிரி அழைக்கிறான் மாதவன் அப்படின்னு அந்த ஃப்ளூட் சவுண்டு தான் வரும். இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ், அவங்க அந்த ஸ்டேஜ் என்டர் ஆகி உள்ள போறாங்க. சமாதி ஆகிறதுக்கான ஸ்டேஜ் தான் அந்த ஃப்ளூட் சவுண்டு நமக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? சோ இது மாதிரி இவ்வளோ இதெல்லாம் கடந்து இறுதியா அந்த ராஜயோகம் அட்டைன் ஆகி சமாதியை அடையிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் ஹதயோக பிரதிபிகாவோட ஹோல் தீம் அண்ட் ஹோல் கான்செப்ட். மொத்தமா நமக்கு இது முடிஞ்சிருக்கு. இப்ப நாத அனுசோதனா இதோட முடியுது. இந்த ஹதயோக பிரதிபிகா இதோட கம்ப்ளீட் ஆகுது.